திரைப்பட வெளியீடு தள்ளி போனது ஜனநாயகன் படக்குழுவினருக்கு தற்காலிக அதிருப்தியை ஏற்படுத்தினாலும் தாமதம் ஒரு புதிய வரலாற்று சாதனையை எழுதியிருக்கிறது. தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்ற ஒருவர் அவரே கதாநாயகனாக நடித்துள்ள திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாவது சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் மீண்டும் நிகழ்ந்திருக்கிறது. முதல்வர் விஜயின் நடிப்பில் வெளியாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் தணிக்கை குழு தாமதம் மற்றும் சட்ட போராட்டங்கள் போன்ற பல்வேறு தடைகளை தாண்டி தற்போது 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியாகி மாபெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. முன்னதாக 1977இல் எம்ஜிஆர் முதல்வராக பதவியேற்ற பிறகு அவரது மீனவ நண்பன் மற்றும் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் ஆகிய படங்கள் வெளியாகின. அதன் பிறகு 1992இல் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா நீங்க நல்லா இருக்கணும் படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார். எனினும் எம்ஜிஆருக்கு பிறகு தமிழகத்தின் முதல்வராக இருக்கும்போதே கதாநாயகனாக ஒருவரின் திரைப்படம் திரைக்கு வருவது 49 ஆண்டுகள் கழித்து விஜய் மூலமாகவே மீண்டும் சாத்தியமாகியிருக்கிறது.